அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நமது அன்பு தாய் கடவுளின் அன்னை இப்பொழுது லூர்து அன்னையின் திருநாளை கொண்டாடும் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். நமது வெள்ளியனூர் திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருநாளை பெருமகிழ்வோடு தொடங்கி கொண்டாட நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை அன்னை மரியா என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த அன்னையின் பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஏனெனில் அன்னை மரியா வழியாகவே வாழ்வு தரக்கூடிய நம் மீட்பராம் கிறிஸ்துவை கடவுளிடமிருந்து பெரும் கொடையாக பெற்றுக்கொண்டோம். இப்போது அந்த அன்னை மரியா வழியாகவே நம் ஆண்டவர் இயேசுவிடம் அணுகி வரக்கூடிய பிள்ளைகளாக நாம் இங்கு வந்திருக்கிறோம். நம் எல்லோரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக அந்த லூர்து அன்னையே இப்போது ஒன்று சேர்த்திருக்கிறார். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பேசுகிற போது சொல்லுவார், அன்னை மரியா கடவுளுக்கும் நமக்குமான ஒரு பாலம் மட்டுமல்ல, மாறாக கடவுள் மானுடத்தை தேடி வந்த பாதையே அந்த அன்னை மரியாவாகவே இருந்தார் என்று. அன்னை மரியா வழியாகத்தான் அந்த மீட்பராம் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம். காலமெல்லாம் அந்த அன்னைக்கு நாம் நன்றி அறிந்திருக்கிறோம். அந்த அன்னையை போற்றி மாட்சிப்படுத்துகிறோம். அமல உறுப்பவையாக தன்னை லூர்து நகரில் காட்சியாக இந்த உலகுக்கு சொன்ன அந்த அன்னை மரியாவைப் போலவே நாமும் பாவ மாசு அற்றவர்களாய், கடவுளுடைய பிள்ளைகளாய், எப்போதும் அவர் தம் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாய், நமக்காகவும் பிறருக்காகவும் எப்போதுமே மன்றாடுகிற மக்களாக வாழ இந்த அன்னை நமக்கு அழைப்பு விடுக்கிறார் என்பது. கடந்த செப்டம்பர் மாதம் முதல் முறையாக லூர்து நகர், பிரான்சில் இருக்கக்கூடிய லூர்து நகரில் அன்னை திருத்தலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே நான் அனுபவித்து உணர்ந்தேன். இவ்வுலக மாந்தர் எல்லோரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளிடம் அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய பணியை அந்த லூர்து நகர் அன்னை செய்வதாக உணர்ந்தேன். அத்துணை ஆயிரக்கணக்கான மக்கள். ஐரோப்பாவில் இப்போதெல்லாம் கிறிஸ்தவம் மிகுந்த ஊக்கத்தோடு இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த அன்னையால் கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த கடவுளிடம் கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. ரோமாபுரியிலோ பிற இடங்களிலோ நான் பார்த்த தேவாலயங்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமாக இருந்தன. பெரும்பாலும் ஒரு சுற்றுலாவுக்கு வருவது போல வந்து போகக்கூடிய மனிதர்களைத்தான் அந்த ஆலயங்களிலெல்லாம் பார்க்க முடிந்தது. ஆனால் லூர்து நகர் அப்படி அல்ல. லூர்து நகரில் இருக்கக்கூடிய லூர்து அன்னையின் அந்த திருத்தலத்தில் வரக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கடவுளது இரக்கத்தை விரும்பி, கடவுளது அருள் வரங்களை வேண்டி, அத்துணை கண்ணீரோடு உள்ளார்ந்த பக்தியோடு அந்த ஆலய வளாகத்திற்கு வந்து கடவுளது அருளை பெற்றுக்கொள்வதை என்னால் காண முடிந்தது. பிரியமானவர்களே, இளம் வயதிலேயே எங்கள் குடும்பத்தில் இந்த லூர்து அன்னை பக்தியில் அதிகமாக வளர்க்கப்பட்டேன். எனது அம்மாச்சி அவர்கள் பெயர் லூர்து மேரி. ஆகவே பிள்ளைகள் எங்களுக்கும் அன்னையின் பெயர்களே வைத்தார்கள். அந்த வகையில் தான் எனக்கும் சகாயராஜ் என்கிற பெயர் கிடைத்தது. வீட்டில் வெளிவாசலுக்கு உள்பக்கமாகவே ஒரு லூர்து அன்னை படம் இருக்கும். அப்பா சொல்லி கொடுத்திருக்கிறார், எப்போது வீட்டை விட்டு வெளியே போனாலும் அம்மாவிடம் சொல்லிவிட்டு போ, அம்மா என்றால் லூர்து மாதாவிடம் சொல்லிவிட்டு போ, உள்ளே வருகிற போது மீண்டும் வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் வா என்று சொல்லிக் கொடுப்பார். ஆக அந்த பக்தியில் வளர்ந்திருக்கிறோம். அந்த அன்னையின் பிள்ளைகளாக வாழ்வதில் நமக்கு அத்துணை மகிழ்ச்சியாகவே தான் அந்த அன்னையின் திருநாளை கொண்டாடி மகிழ நாம் பெருமகிழ்வோடு கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்னை மரியா இயேசுவை ஈன்றெடுத்தார் என்பது மட்டுமல்ல, இயேசுவின் சீடராகவே விளங்கியவர், இயேசுவின் உயிர்ப்புக்கு அழுத்தம் திருத்தமாக சான்று பகர்ந்தவர், தம் திருமகன் எந்நாளும் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு உரத்து சொன்னவர். ஆகவேத்தான் இயேசுவின் இறப்பு உயிர்ப்புக்கு பிறகும் கூட தொடக்க கால திரு அவையில் உடனிருந்து அதை வழிநடத்தி திரு அவையின் தாயாகவும் அவரே விளங்கினார் என்று பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அப்படித்தான் அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்தின் கடைசி வாக்கியமாக திருத்தொண்டர் வாசிக்க கேட்டோம். மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை, நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கான காரணமே அது, திரு அவை இருப்பதற்கான காரணமே அது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் செல்லுங்கள்
எல்லா மனிதர்களுக்கும் சொல்லுங்கள், மனிதர்களுக்கு மட்டுமல்ல படைப்பு அனைத்திற்கும் சொல்லுங்கள், உங்கள் கடவுள் அரசாளுகிறார், அந்த கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்கிற அந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டது என்று பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு உயிர்த்தார் என்பதற்கு நிறைய சான்றுகள் தொடக்க காலத்தில் சீடர்களுக்கு கிடைத்தன. புரட்டப்பட்டிருந்த அந்த கல்லறை கல், வெறுமையாக இருந்த கல்லறை, தலைமாட்டில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த இயேசுவின் உடலை மூடியிருந்த துணி, தொடக்கத்தில் பேதுருவும் யோவானும் போய் பார்த்த அந்த நிலை, அதேபோல் பெண்களுக்கு குறிப்பாக மகதலா மரியாவுக்கு இயேசு காட்சியளித்து அவரையே தம்முடைய உயிர்ப்புக்கான முதல் திருத்தூதராக ஆக்கிய அந்த நிகழ்வு, எம்மாவு போகிற பாதையில் 2 சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தது, 2 முறை யூதர்களுக்கு அஞ்சி உள்ளறையில் உள்பக்கமாக தாளிட்டு கிடந்த சீடர்களுக்கு தாம் உயிரோடு இருப்பதை காட்டியது, ஒரு முறை கடற்கரையில் அவர்களுக்கு தோன்றி மீன் சுட்டு கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து, ஒரு தாயுள்ளத்தோடு உணவு கொடுத்து அவர்களுக்கு தாம் உயிரோடு இருப்பதை இயேசு காட்டிய போதும் கூட இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், அந்த சீடர்கள் இயேசு உயிர்த்தார் என்பதை நம்ப தயங்கினார். ஏதோ காட்சி காண்பது போல, ஏதோ ஒரு ஆவியை காண்பது போலவே அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்போது இயேசுவின் உயிர்ப்பு என்பது ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் என்பதல்ல, மாறாக உயிர்த்த இயேசு ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எங்கள் ஊக்கமாக, எங்கள் ஆற்றலாக, எங்கள் வல்லமையாக இருக்கிறார். இந்த நற்செய்தியின் பணியாளர்களாக அந்த உயிர்த்த இயேசு ஆண்டவரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறார் என்பதை அவர்கள் உணரத் தொடங்கிய போது அவர்கள் நற்செய்தி அறிவிப்பு என்பதை தங்களது முதன்மையான பணியாக செய்ய தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆக தொடக்க காலத்தில் ஒரு நிகழ்ச்சியாக அதை ஏற்க தயங்கியவர்களும் கூட இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அந்த சீடர்களின் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கண்டபோது இயேசுவின் உயிர்ப்பை நம்பினார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், தங்களை கிறிஸ்தவர்களாக ஆக்கி கொண்டார்கள். நற்செய்தி மிக வேகமாக எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. பல நாட்டை சார்ந்த மக்களும் கூட அந்த இயேசுவை ஏற்க தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆக இயேசுவே கொடுத்த சான்றுகளை கூட ஏற்க தயங்கிய அந்த சீடர்கள் எல்லாம் தங்களுக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை கண்டபோது இயேசுவின் உயிர்ப்பை உறுதியாக நம்பினார்கள். இதோ உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவராக, வாழ்கிறவராக தங்களோடு இருப்பதை அவர்கள் உணரத் தொடங்கினார்கள். குறைந்தபட்சம் ஒரு 4 நிகழ்வுகள் அப்படி நடந்தன என்று நாம் பார்க்க முடியும். முதலாவதாக புனித ஸ்தேஃபான், அவரது மறைசாட்சியம் இயேசுவின் உயிர்ப்புக்கான மிக அழுத்தமான சான்றாக அமைந்து போனது என்பது உண்மை. திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 59, 60 இறைவார்த்தைகளில் வாசிக்கிறோம். ஈஸ்டருக்கு முந்தைய வாரம் புனித ஸ்டீஃபன் குறித்த ஒரு சிறு திரைப்படம், ஆங்கில படம் பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு ஏற்றுக்கொண்ட தொடக்க கால முதல் கிறிஸ்தவர் போல அவரது வாழ்க்கை. தன் குடும்பத்தாரோடு திருத்தூதர்களை வந்து சந்தித்து தன் சொத்துக்களை விற்ற காசையும் கொண்டு வந்து கொடுத்து, நான் இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்ற விரும்புகிறேன், எனக்கு எனது சொத்து என்று இனி எதுவும் தேவையில்லை, இயேசு மட்டும் போதும் என்று கொடுக்கிறார். அந்த திரைப்படத்திலும் கூட பேதுரு கேட்கிறார், இது உனக்கு தேவையில்லையா? எனக்கு தேவையில்லை, பிறருக்கு கொடுங்கள் என்கிற அந்த உள்ளத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஸ்தேஃபான் இயேசுவுக்காக இறந்த விதத்தை அந்த மக்கள் கண்டார்கள். இயேசுவுக்காக இறந்தார் மட்டுமல்ல, இயேசுவின் அதே உள்ளத்தோடு அதே மனநிலையோடு இறந்தார் என்பதை அவர்கள் கண்டார்கள். தன்னை கல்லால் அடித்து கொன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மரண வழியிலும் கூட அவரால் தன்னை கல்லால் எரிந்து கொண்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக கடவுளது மன்னிப்பை மன்றாட முடிந்தது. விவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும், இவர்களை மன்னித்து விடு, கடவுளை மன்னித்து விடு. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போதும் கூட தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக மன்றாடினார், இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதே, தாங்கள் செய்வது என்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் அதே மனநிலையோடு தன்னை கல்லால் எறிந்து கொண்டு கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக
கடவுளது மன்னிப்பை வேண்டி அத்தனை ஊக்கத்தோடு இயேசுவின் பின்னால் 3 ஆண்டுகள் இருந்த சீடர் அல்ல, திருத்தூதர் அல்ல, கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பிறகு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவர் இத்தனை ஆற்றலோடு, இத்தனை வல்லமையோடு, இத்தனை துணிவோடு, இத்தனை வீரத்தோடு அந்த கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு சான்று பகர்வதை அந்த உலகம் கண்டது. அந்த மனிதனது அந்த வீர மரணத்தில் இயேசுவின் உயிர்ப்பு அந்த மக்களுக்கு விளங்கியது. தன் எதிரிகளையும் கூட, தன்னை கல்லால் எறிந்து கொண்டிருக்கிற மனிதர்களையும் மன்னிக்கிற அந்த மனநிலையில் இயேசுவின் உயிர்ப்பு அந்த தொடக்க கால திரு சமூகத்துக்கு விளங்கியது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் நாம் கேட்ட செய்தி, பேதுருவும் யோவானும் தலைமை சங்கத்தில் இருந்து முழங்கிய வார்த்தைகளை நாம் கேட்டோம். யார் இந்த பேதுரு? சில நாட்களுக்கு முன்னால் இதே தலைமை சங்கத்தில் இயேசு ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருந்த போது பணிப்பெண்ணுக்கு பயந்து அந்த இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று 1 முறை 2 முறை அல்ல 3 முறை மறுதளித்த அதே பேதுரு இன்று அதே தலைமை சங்கத்தில் நின்று கொண்டு, அதே தலைமை சங்கத்தால் தலைமை குருக்களுக்கு முன்னால் நின்று கொண்டு, யாருக்கு கீழ்ப்படிவது, கடவுளுக்கா மனிதருக்கா, நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், என்ன ஆனாலும் சரி நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது என்று பேசிய போது அந்த மனிதனது அந்த மனமாற்றத்தில், அந்த பேதுருவின் மனமாற்றத்தில், அவரிடம் விளங்கிய உள்ளத்து உறுதியில் இந்த உலகம் கண்டது, இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிர்த்த இயேசு ஆண்டவர் அவரில் இருக்கிறார், நம்மோடும் இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். பிரியமானவர்கள், அத்துணை பலவீனமான ஒரு மனிதன், அத்துணை அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு மனிதர், இத்தனை வீரத்தோடு, இத்தனை ஆற்றலோடு, இத்தனை வல்லமையோடு என்ன ஆனாலும் சரி என்று பேசுவதை கேட்டபோது அந்த மக்கள் உணரத் தொடங்கினார்கள், கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று. மூன்றாவதாக புனித பவுல் சவுலாக இருந்தபோது என்ன செய்தார்? கிறிஸ்துவின் எண்ணத்தை ஒழித்து கட்ட வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எவருமே இருந்துவிடக்கூடாது. அவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களை கைது செய்து எருசலேம் தலைமை சங்கத்தார் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிந்த அந்த பவுலடியார் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பின்னொரு நாள் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 19-20 இறைவார்த்தைகளில் பேசுவார். நான் கடவுளுக்காக வாழுகிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று சொன்னபோது இந்த உலகம் வியந்தது, இயேசு உயிர்த்தார் என்பதை நம்பியது. இந்த சவுல் பவுலாக மாறினார் என்று கேள்விப்பட்டோம். இந்த மனிதரில் இத்தனை ஆழமான மனமாற்றமா? இந்த மனிதரில் எந்த கிறிஸ்துவை தொடக்கத்தில் எதிர்த்தாரோ அந்த கிறிஸ்துவுக்காக இவ்வளவு சிரமங்களுக்கு, துன்பங்களுக்கு மத்தியில், இவ்வளவு நெருக்கடிகள், எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எனக்கு வாழ்வு என்றால் கிறிஸ்துவே, சாவதும் கூட எனக்கு ஆதாயமே என்று முழங்குவதை கேட்டபோது இயேசு உயிர்த்தார். அந்த மனிதரில் உயிர்த்திருக்கிறார், எங்களிலும் அதே இயேசு உயிர்த்திருக்கிறார் என்று அந்த தொடக்க கால கிறிஸ்தவ சமூகம் நம்ப தொடங்கியது. பிரியமானவர்களே, நான்காவதாக தொடக்க கால கிறிஸ்தவ சமூகத்தின் வாழ்க்கை முறை என்று பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42 முதலுள்ள இறை வார்த்தைகளில் வாசிக்கிறோம். தொடக்க கால கிறிஸ்தவ சமூகம் நம்மை போலவே பலவிதமான சமூக பாகுபாடுகளுக்கு, ஏற்றத்தாழ்வுகளுக்கு உள்ளாகி இருந்த ஒரு சமூக பின்னணியை கொண்டிருந்தவர்கள்தான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். விவிலியம் சொல்லுகிறது, அவர்கள் கடவுளின் பெயரால் நாள்தோறும் ஒன்று கூடி வந்தார்கள். தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட இறை வார்த்தையை காது கொடுத்து கேட்டார். அப்பத்தை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லாரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தார்கள். தங்கள் சொத்துக்களை எல்லாம் பொது உடைமையாக கருதினார். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை சொல்லுகிறது, தேவைப்படுகிற நிலையில் அவர்களில் எவருமே இல்லை என்று. ஆக தேவைப்படுகிற நிலையில் அவர்கள் எவருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அத்துணையும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. விவிலியம் சொல்லுகிறது, அவ்வளவு பேரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் என்று. சூழ இருக்கிற மக்கள் பார்த்தார்கள், நம்மை போலவே பிளவுபட்டு வாழ்ந்திருந்த மனிதர்கள் தானே,
பல நூறு பொருளாதார பிரிவுகளுக்கு உள்ளாகி இருந்த மனிதர்கள் தானே, அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே, சமய ரீதியாக பாகுபடுத்தப்பட்டிருந்த மக்கள் தானே, சமூக ரீதியாகவும் பிளவுண்ட மக்கள் தானே இன்று கிறிஸ்துவின் பெயரால் இப்படி இவர்கள் ஒன்று கூடி வாழுகிறார்களே, ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைத்திருக்கிறார்களே, ஏடறிந்த வரலாறு சொல்லும் முதல் பொது உடைமை சமுதாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்களே, எல்லாரும் எல்லாமும் பெற்று இத்துணை ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் மன நிறைவோடு வாழுகிறார்களே, உயிர்த்த இயேசாண்டவர் அவர்களை இயக்குகிறார் என்று அந்த உலகம் உணரத் தொடங்கியது. அந்த மக்களது அந்த புதுமையான வாழ்க்கை முறையில் இயேசு காட்டிய அந்த புதிய நெறி, அந்த புதிய பாதையில் நடக்கிற அந்த மக்களை கண்டபோது இந்த உலகம் நம்ப தொடங்கியது. இயேசு உயிர்த்திருக்கிறார், இந்த மக்களில் உயிர்த்திருக்கிறார், அந்த இயேசு வாழ்கிறார் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றும் இந்த உலகத்திற்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி, கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து வாழ்கிறார். அவர் வாழுகிற கடவுள், அவர் வாழுகிற கடவுள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை டாக்டர் அம்பேத்கரை பார்த்து லண்டனில் கேட்டிருக்கிறார், பல காரியங்கள் குறித்து பேசுகிறீர்களே, இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நீங்கள் இந்தியாவில் இருக்கிற சமயங்கள் குறித்து, மதங்கள் குறித்து பேசுவதில்லையே என்று. அப்போது அவர் சொல்லியிருக்கிறார், வாழுகிற கடவுள் மீது மட்டுமே எனக்கு நம்பிக்கை உண்டு என்று. வாழுகிற கடவுள் மீது மட்டுமே எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆக நாம் வாழுகிற கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் பிரியமானவர்களே. ஆக நமது வாழ்க்கையால் அந்த கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டிய கடமை இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம், ஒரு மதம் அல்ல. அது இந்த உலகத்திற்கு தம் திருமகன் கிறிஸ்துவில் கடவுள் காட்டக்கூடிய ஒரு புதிய பாதை, அது ஒரு புதிய நெறி. கடவுளையும் எல்லா மாந்தரையும் ஒரு சேர அன்பு செய்து வாழ்வதற்கான ஒரு அன்பு பாதை, புதிய நெறி. இயேசுவின் எதிரிகளும் கூட தொடக்கத்திலேயே அப்படித்தான் உணர்ந்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தில் கூட வாசிக்கிறோம். சவுல் போன்றோரெல்லாம் இந்த புதிய நெறியை சார்ந்தவர்களை அழித்தாக வேண்டுமென கங்கணம் கட்டி தெரிந்தார்கள் என்று. இது ஒரு புதிய நெறி, புதிய பாதை. இதை வெறும் ஒரு சமயமாக, மதமாக நாம் கருதுவோமெனில் கிறிஸ்துவை நாம் மறந்தோம். கிறிஸ்துவில் கடவுள் காட்டிய அந்த புதிய நெறி என்பதை நாம் உணர தவறிப்போனோம் என்பதாகவே அர்த்தம். கிறிஸ்துவில் கடவுள் நம்மை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக, தம்முடைய அன்பு பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக ஒன்று சேர்க்கிறார் பிரியமானவர்களே. ஆக இன்று கூட தஞ்சையிலிருந்து வருகிற போது முகநூலில் ஒரு நண்பர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார், ஒரு படத்தோடு. திரு அவைக்கான எதிரிகள், திரு அவைக்கான எதிரிகள் இந்த உலகம் அல்ல, திரு அவைக்கான எதிரிகள் வெளியில் அல்ல, திரு அவைக்கான எதிரிகள் எதிர்பாராது நடந்து போகிற சில சம்பவங்கள் அல்ல, திரு அவையின் எதிரிகள் திரு அவையிலேயே இருக்கிறார்கள் என்று. திரு அவையின் எதிரிகள் திரு அவையிலே இருக்கிறார்கள் என்று. திரு அவை இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு சான்று பகர தவறி இருக்கிறது பிரியமானவர்களை. தொடக்கத்திலேயே சொன்னேன், திரு அவை இருப்பதற்கான ஒரே காரணம், ஒரே நோக்கம், அது உலகெங்கும் கடவுளின் நற்செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே. ஆக நாம் சந்திக்கிற எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துவை கொண்டு செல்வோம். இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிரோடு வாழுகிறார் என்கிற அந்த செய்தியை கொண்டு போவோம். அந்த இயேசு ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார் என்கிற செய்தியை கொண்டு போவோம். இந்த விவிலியத்திலே எனக்கு மிக பிடித்தமான இறை வார்த்தையாக அதைத்தான் சொல்லுவேன். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை, 3 வார்த்தைகள் தான் கடவுள் அன்பாய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் 3 வார்த்தைகள் தான், காட் இஸ் லவ், கடவுள் அன்பாய் இருக்கிறார். ஆக அந்த கடவுள் உயிரோடு இருக்கிறார், வாழுகிற கடவுளாக இருக்கிறார், வாழ்வோரின் கடவுளாக இருக்கிறார். அந்த கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், அந்த கடவுள் உங்கள் மீது கரிசனை கொண்டவராக இருக்கிறார் என்று. ஆக கிறிஸ்துவின் பாதையில் நடக்கக்கூடிய மனிதர்களாய், எல்லோருக்கும் அந்த நற்செய்தியை இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த செய்தியை சொல்லக்கூடிய மனிதர்களாய், எல்லோரையும் அந்த கிறிஸ்துவிடம் அழைத்து வரக்கூடிய அந்த பணியை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது பிரியமானவர்கள். அன்னை மரியா அதை செய்தார், தன் வாழ்விலும் செய்தார், இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வுலக மாந்தரை தம் திருமகனிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, ஆகவே தான் திரு அவை சொல்லும், அன்னை மரியா வழியாக
நாம் இயேசுவிடம் வருகிறோம். டு ஜீசஸ் த்ரூ மேரி என்று. ஆக இயேசுவிடம் போகிறோம் அன்னை மரியா வழியாக. அதே போல நம் வழியாகவும் ஏராளமான மனிதர்கள் அந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு அந்த இயேசுவை பற்றி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை எப்போதுமே உணர்வோம் பிரியமானவர்களே. இந்த பணியை செய்கிற போது அன்னை மரியா லூர்து அன்னை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக மனதில் பதிய வைப்போம். லூர்து நகரிலும் காட்சி அளித்த போது பெருநகத்துக்கு அன்னை மரியா சொன்ன செய்தி அதுதான். கடவுளது இரக்க பெருக்கத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாய் ஜபங்களால் தவங்களால் பிற மனிதருக்கு நீங்கள் செய்யக்கூடிய அறச்செயல்களால் உங்கள் தந்தையாம் கடவுளிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுள் இரக்கம் மிகுந்த கடவுள். ஆக கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதாலேயே கடவுளுடன் திரும்பி வருகிறோம். கடவுளுடன் திரும்பி வருவதற்கான 3 பாதையாக அன்னை மரியா நமக்கு சொன்னது, நாம் செய்யக்கூடிய நல்ல ஜெபங்கள், நாம் செய்யக்கூடிய நல்ல தவ முயற்சிகள், நாம் செய்யக்கூடிய பிறரன்பு பணிகள், பிறருக்காக நாம் செய்யக்கூடிய பணிகள் என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். அந்த அன்னை மரியா நமக்கு கொடுக்கிற கட்டளையாக கூட யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது இறைவாக்கில் வாசிக்கிறோம். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யுங்கள். அந்த அன்னை மரியா இன்று பெரும் திரளாய் கூடியிருக்கிற உங்களுக்கு விடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க சொன்னாரா? செய்யுங்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொன்னாரா? செய்யுங்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக வாழுங்கள். கடவுள் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இந்த அழைப்பை வேண்டுகோளை விடுக்கிற அந்த லூர்து அன்னை தாமே உங்களுக்கு அந்த கடவுளின் ஆசையாக இந்த செய்தியை இந்த நாளில் சொல்லுவார். சாமுவேல் முதல் நூல் 1 அதிகாரம் 17வது இறை வார்த்தை, 7 இறைவாக்கினர் சாமுவேலின் தாய் அன்னாவுக்கு கொடுத்த அதே வாக்குறுதி, மனநிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவர் நீ ஏறெடுத்த உனது எல்லா ஜெபங்களுக்கும் செவிமடுப்பார். இன்று லூர்து அன்னை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் அதுவே. மனநிறைவோடு செல்லுங்கள், இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவர் இந்த நாளில் நீங்கள் அவரிடம் ஏறெடுக்கக்கூடிய எல்லா ஜெபங்களுக்கும் செவிமடுப்பார். உங்களை தம் ஆசியால் நிரப்புவார். உங்கள் இதய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அந்த கடவுள் தாமே உங்களுக்கு எல்லாவுமாக இருந்து உங்களை எந்நாளும் வளப்படுத்தி காப்பார். ஆமென்.